இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க்கு எழுதின நற்செய்தி நூலின் 12ஆம் அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் எருசலேமின் வெற்றி பவனியையும் கனிகொடாத அத்திமரம் பட்டு போவதை குறித்தும், இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தை சுத்திகரிப்பதை குறித்தும், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் யாரிடமிருந்து வந்தது என்பதை குறித்தும் பார்த்தோம். இந்த 12ஆம் அதிகாரம் நற்செய்தி பகுதியிலே மிகவும் இறையியல் ரீதியாக மிக முக்கியமான சில காரியங்களை தெளிவுபடுத்துகின்ற பகுதியாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே செய்த இறுதி போதனை என்று நாம் எண்ணலாம். இந்த அத்தியாயத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பகிரங்கமாக அவர் பிரசங்கிக்கவில்லை. அவருடைய சீடர்களுக்கு மட்டுமே அவர் பிரசங்கித்தார் என்பதையும் மனதில் கொண்டு இந்த அதிகாரத்தை நாம் தியானிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர்களுக்கு கொடுத்ததை குறித்ததான உவமை. 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் சீசருக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவதை குறித்த தெளிவு. 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழுகின்ற குடும்ப திருமண வாழ்க்கையும் அதன் பின்பு உள்ள உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையும் குறித்த ஒரு விளக்கம். 28ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பிரதான கட்டளை, மிகப்பெரிய கட்டளை எது என்பதை குறித்த ஒரு தெளிவான விளக்கம். 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் மேசியாவாகிய கிறிஸ்து யாருடைய குமாரன் என்பதை குறித்த தெளிவான செய்தி. 38ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வேதபாரகர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் விதவையின் காணிக்கை, நாம் எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று 7 விதமாக இந்த அதிகாரத்தை நாம் பிரித்து தேவ சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த குத்தகைக்காரர்களுடைய உவமை, அதாவது திராட்சை தோட்டத்தின் உவமையிலே யூதர்கள் நிராகரிக்கப்படுவதையும் புறஜாதியாருக்கு கிறிஸ்து பங்காளராய் மாறுவதை குறித்தும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த மக்களாகிய இஸ்ரவேலர்களை தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மத்தியிலே அநேக ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களை அனுப்புகின்றார். ஆனால் அவர்களோ தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளாதபடி அடித்து வெறுத்து கொன்று அவர்களை தோட்டத்தை விட்டு தூரமாய் அனுப்பிவிட்டார்கள். ஆனபடியினாலே இறுதியாக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் அனுப்புகின்றார். ஆனால் சொந்த குமாரனையோ அவர்கள் துன்புறுத்தி கொலை செய்து வெளியே புறம்பே போட்டு விட்டார்கள். இது இயேசு கிறிஸ்து தன்னை அவர்கள் கொலை செய்து புறம்பே தள்ளிவிடுவார்கள் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனங்களிலே, என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே இங்கு தோட்டக்காரர், இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது இந்த சுதந்திரம் நம்முடையதாகும் என்று சொல்லி அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பான் அல்லவா என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தங்களை பற்றியே இப்படி சொல்லுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இப்படி திராட்சை தோட்டத்திற்கு புறம்பாக அதன் சொந்த மகனையே போட்டு விட்டபடியினாலே மற்றவர்களுக்கு அந்த திராட்சை தோட்டம் கொடுக்கப்பட்டது போல
புறஜாதியாராகிய நமக்கு ஆண்டவருடைய வசனமும் அவருடைய சொந்த திராட்சை தோட்டத்திலே பங்கு பெறும்படியான வாய்ப்பும் கிடைத்தது. 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் சீசருக்கு வரி செலுத்துவது பற்றியதான தெளிவு இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவை அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமாக அவரை பிடிக்க வேண்டும் என்று பரிசேயர்களும் ஏரோதியர்களும் சிந்தித்து அவரிடம் வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கி அவரை எப்படியாவது கைது செய்வதற்கு வழிநடத்தலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே மிக அழகாக இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகின்றார்கள். 14வது வசனத்திலே, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களிடம், நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கின்றார். தன்னிடம் ஒருவேளை பணம் இல்லாதபடியினாலோ அல்லது அவர்கள் வைத்திருக்கின்ற பணத்தை கொண்டே அவர்களிடம் தெளிவுபடுத்துவதற்கோ இதை கேட்டு, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று தெளிவான தீர்ப்பளிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை நாம் சரியாக செலுத்த வேண்டும். அதே போல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை இன்றைய நாள் வரைக்கும் இதிலே நாம் சரியில்லாமல் இருந்தால் நம்மை திருத்திக் கொள்ளுவோம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துவோமாக. 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுதலே இல்லை என்று சாதிக்கின்ற சதுசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து திருமணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவரிடம் சில கேள்விகளை கேட்பதற்கு மிகவும் மோசமான ஒரு உவமையை சொல்லி கேட்கின்றார்கள். 7 சகோதரர்கள் ஒருத்தி ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேள்வி கேட்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதிருக்கிறதுனாலல்லவா தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். சதுசேயர் வேதத்தை வாசிக்கிறவர்கள், தோரா என்று சொல்லப்படுகின்ற 5 ஆகமங்களையும் கிட்டத்தட்ட மனப்பாடம் செய்தவர்கள். அவர்களுக்கு வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியவில்லை என்று கேட்ட கேள்வி மிக பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அவர்களுக்கு தெளிவாய் 25வது வசனத்திலே, மரித்தோர் உயிர்த்தெழுந்துக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்தவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். ஆகவே அங்கு திருமணம் மறுமணம் இவைகளை பற்றி கவலைகள் எதுவும் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். நீங்களோ மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே உயிர்த்தெழுதலிலே நாம் தேவதூதரை போல இருப்போம். அங்கே குடும்பமாய் சண்டைகள் அல்லது வேறு விதமான எந்த காரியங்களும் இல்லாதபடி, அல்லது அடுத்ததாய் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வாழாதபடி நாம் தேவதூதரை போல் இருப்போம் என்ற தெளிவை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். 28ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பிரதான கட்டளை, முக்கியமான கட்டளை, மிகப்பெரிய கட்டளை என்பதை வேதபாரகரில் ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார். அதற்கு இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற வசனத்தை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்களை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு சொல்லுகின்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற பிரதான கற்பனையே, இதை தவிர வேறொரு கற்பனை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார்.
இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனையை லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகின்றார். இந்த கற்பனைகள்தான் பிரதான கற்பனை என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவாய் எடுத்து கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. 35வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் மேசியாவாகிய கிறிஸ்து யாருடைய மகன் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகின்றார். 110வது சங்கீதம் 1வது வசனத்திலே, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரத்தில் உட்காரும் என்று தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்று அவர்களிடம் தர்க்கித்து தெளிவை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனும் தாவீதின் ஆண்டவருமாயிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். 38வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வேதபாரகர்களுடைய போதனைகளையும் அவர்களுடைய நடக்கைகளையும் குறித்து கவனமாயிருக்க வேண்டும். நீங்கள் வெளி வேடம் தரித்து அலையாதவர்களாய் உண்மையான மனதுடன் வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்த விளக்கத்திற்காக இங்கு ஒரு விதவையின் காணிக்கையை ஆண்டவர் எடுத்துக்காட்டாய் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் அதிகமாய் போடலாம், ஆனால் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டதை பார்க்க முடிகின்றது. ரோமர்களின் காலத்திலே வெண்கல நாணயத்திலே மிகவும் சிறிய ஒரு காசு தான் இந்த தாமிர காசு. இந்த பணத்தை ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த ஏழை விதவை போடுகின்றார். அப்போது இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள், மற்றவர்களெல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் என்று சொல்லுகின்றார். காணிக்கையின் அளவு முக்கியமல்ல, அதை எந்த மனப்பான்மையோடு கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். தேவனை நேசிப்பதாலும் அவருக்கு உளமாற நன்றி சொல்லுவதாலும் உற்சாகமாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய உயிரையே நமக்கு கொடுத்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ மனிதன் கொடுப்பதை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பவர் அல்ல, நாம் கொடுத்த பின்பு நமக்காக எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதையே ஆண்டவர் பார்க்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆகவே தேவனுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கையின் அளவையும் பணத்தின் தொகையையும் பார்த்து அவர் மதிப்பிடுவதில்லை. ஆனால் கொடுப்பவர்களின் அன்பு, பக்தி, தியாகம் ஆகியவற்றை பார்த்து அவர்களை மதிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று தாராளமாய் கொடுப்போமாக. இந்த 12ஆம் அதிகாரத்திலே திராட்சை தோட்டத்தின் குத்தகைக்காரர்களுடைய உவமையை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த குத்தகைக்காரர்களைப் போல இல்லாதபடி உண்மையாய் கர்த்தரை சேவிக்க அழைக்கப்பட்டோம். அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரியை அரசாங்கத்துக்கும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கும் கொடுப்போம். நாம் உயிர்த்தெழுதலிலே தேவதூதர்களைப் போல இருப்போம். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம், அதுபோல பிறரிடத்திலும் அன்பு கூறுவோமாக. இந்த உலகத்திலே போதனை மட்டும் செய்து வாழ்வில்லாத மனிதர்களை பார்த்து ஜாக்கிரதையாய் வாழ்வோமாக. கர்த்தருக்கு முழு மனதுடன் காணிக்கை கொடுப்போமாக. கர்த்தர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ளுவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.